நம்ம வீட்டு சமையல்ல நல்லா சூப்பரா ஒரு போண்டா பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு உடைச்சுக்கல்ல, 1 கப்பு கோதுமை மாவு இருந்தா சூப்பரா போண்டா ரெடி ஆயிடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. 3/4 கப்பு உடைச்சுக்கல்ல சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இனிப்பு கூடவோ குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இது போல் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு இதை போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா இது போல் கரைச்சிக்கலாம். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை நல்லா காயிட்டுன்னு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றிக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். தீ அதிகமாக இருந்தால் கறிக்கிடும். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்குறோம். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேகட்டுன்னு எடுத்துக்கலாங்க. இது போல் சூப்பரான உடச்சிக்கல்ல கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிருங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.